والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாறு. அமைதியை நோக்கிங்கிற சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகும். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவுல எண்ணிலடங்காத சோதனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இந்த சோதனைகள்லாம் யாரு பொறுமையாக இருந்து அதை கடந்து வர்றாங்களோ அவங்களுக்கு மகத்தான ஒரு கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், பரிசாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அப்போ இந்த சோதனைகளை பொறுத்தளவுல நாம இந்த சோதனை என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது. நாம சில நேரங்கள்ல இந்த நமக்கு வர்ற சில சோதனைகளை இதனால நம்ம இந்த உலகத்துல இருக்கவே முடியாது நினைக்கிற அளவுல ஒரு சோதனை என்ன செய்வோம், கருதுவோம். அது அந்த அளவுக்கு பெருசா நினைப்போம். ஆனா பார்த்தா அதை அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுருவான். ஒரு விஷயம் இன்னொரு சோதனையை பார்க்கும்போது இதனால என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம நினைப்போம். அப்போ அந்த இடத்துல பாரதூரமான பிரச்சனைக்குள்ள அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நம்மளை தள்ளிடுவான். அப்போ இந்த சோதனைகளை நாம அளவிட முடியாது. அப்ப நம்ம எல்லா சூழ்நிலையிலையுமே என்ன ஒரு அற்பமான சோதனையாக இருந்தாலும், யா அல்லாஹ் என்ன நீ இதுல இருந்து என்ன செஞ்சிரு, பாதுகாத்துரு, எனக்கு நன்மையா இருந்தா என்ன செய், இதுக்குள்ள போச்சு, எனக்கு இதுல தீமை இருக்குமானால் இதை விட்டு விலகச் செய். இப்படிதான் நம்முடைய அணுகுமுறை என்ன செய்யணும் இருக்கணும். சின்னதா ஒரு சோதனை ஏற்படுதுன்னா என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அலட்சியத்துல அசால்ட்ல அல்லாஹ்வே கொஞ்சம் கூட நினைக்காம நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பெருசா ஒரு விஷயம் வரும்போது யாழ்லா யாழ்லா யாழ்லாம். அப்போ இந்த பெருசா வர விஷயத்த ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான் அல்லாஹ். ஆனா சின்ன விஷயத்துல நம்ம காட்டுற ஆணவமும் நம்ம காட்டுற திமிரையும் கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அதை நமக்கு கடினமாக்கி வச்சிருவான். ஏன்னா பெருசா வரும்போது அல்லாஹ்வை கூப்பிடுறோம், சின்னதா ஏதாவது ஏற்பட்டா அல்லாஹ்வை கூப்பிட மாட்டோம். நமக்கு எவ்வளவு பேரை தெரியும், நம்ம அப்படியாக நம்ம சொன்னாலே அப்படி இப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், பெருமை அடிச்சிருவோம், ஆணவம் கொண்டுருவோம். உடனே அல்லாஹ் அதுல ஒரு பெரிய அடியை கொடுப்பான். அப்போ எதை கொண்டு எந்த அளவு சோதிப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையில தான் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் கொண்டு சோதிப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. ஏன்னா எல்லா வழியிலேயும் அல்லாஹ் என்ன செய்வான், சோதனைகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையில தெளிவாக இந்த சோதனை பற்றி சொல்லும் போது சொல்றான், வல நபுலு வண்ணக்கும், அதாவது 2வது அத்தியாயம் 155வது வசனம், வல நபுலு வண்ணக்கும் பிஷையும் மினல் ஹௌஃபி வல் ஜோஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வல் அன்ஃபுஸி வ ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரீன். அதாவது நம்பிக்கையாளர்களே, பயம், பசி, மேலும் பொருள்கள், உயிர்கள், கனி வர்க்கங்கள் ஆகியவைகளை கொண்டும் நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். அதாவது பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், பயத்தை கொண்டு சோதிப்பான், நஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அதே போல உணவுகள், அதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். நம்மோடு இருக்கிறவர்களுடைய உயிர்களை கைப்பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். இச்சோதனைகளால் ஏற்படும் கஷ்டங்களை சகித்து கொண்டு இருப்பவர்களுக்கு பஷீரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக, அதாவது நீங்க நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். அதற்கு அடுத்த கட்டமாக 2வது அத்தியாயத்தினுடைய 156வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இந்த சோதனை எல்லாம் இந்த வழியிலெல்லாம் இவங்களுக்கு சோதனை ஏற்படும் போது அல்லாஹின் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லதீன இதா அசாபத்துகும் முசீபா, அதாவது என்ன ஒரு முசீபத்து அவர்களை தீண்டினாலும், அது பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, செருப்பு வார இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல சொல்ற வார்த்தை என்னவா இருக்குன்னா, காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன முசீபத்து ஏற்பட்டால் இதைத்தான் அவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தோம், அவன் அளவிலே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கப்புறம் அல்லாஹ் சொல்றா, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, இத்தகையவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து புகழுரைகளும் கிருபையும் ஏற்படுகின்றன. வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், மேலும் இவர்கள்தான் நேரான வழியை அடைந்தவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நிலையில இவ்வளவு பெரிய சோதனைகள் ஏற்படும் போது பொறுமையா இருப்பாங்க,
முதல்ல அவங்க சோதனை ஏற்பட்டுருச்சு, அது பெருங்கொண்ட சிரமமா மன அழுத்தமா ஆகும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தோம், அவன் அளவிலே மீளக்கூடியவர்களா இருக்கிறோம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இது பரவாயில்லை, ரப்பு இருக்கான், தவக்குல அல்லாஹ் மீது என்ன செய்வாங்க வைப்பாங்க. அது செருப்புடைய வாரம் இருந்தாலும் முதல்ல அல்லாட்ட தான் என்ன செய்வாங்க, முறையிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹுக்காக பொறுமையா இருக்கிறதுனால அல்லாஹுடைய அருளும் கிருபையும் அவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா கிடைக்கும். இப்படி பொறுமையோடு இருந்து யார் அல்லாஹ்வுடைய கிருபையை பெறுறாங்களோ அவங்களுக்கு மகத்தான கூலி இருக்கு, அவங்கதான் நேரான வழியில இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம இந்த சோதனையை பொறுத்தளவுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் போது இதற்காகத்தான் இந்த உலகத்துடைய வாழ்வுங்கிறான். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல அதாவது பிறப்பு இறப்பு இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கால அவகாசமே சோதிக்கிறதுக்காகத்தான். ஆனா நல்ல ஒரு விஷயத்தை விளங்கணும், அல்லாஹ் சோதிக்கும் போது நல்ல செயல் செய்கிறார்களா, அல்லாஹ் நெருக்கடியை கொடுக்குறான், சோதனையை கொடுக்குறான், பொருளாதார ரீதியா இல்ல உடல்ல ஆரோக்கியம் இல்லாத அடிப்படையில இல்ல பக்கத்துல ரொம்ப விரும்பின மக்களோட உயிரை கைப்பற்றி இப்படிலாம் அல்லாஹ் சோதனையே பல வழிகள்ல ஒவ்வொருவருக்கும் தகுதிக்கேற்றவாறு சோதனைகளை அல்லாஹ் வழங்குகிற பொழுது அந்த சோதனை வரும்போது தொழுகிறானா, அந்த சோதனை வரும்போது நோன்பு நோட்கிறானா, அந்த சோதனை வரும்போது அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கிறானா, அந்த சோதனை வரும்போது குர்ஆன் ஓதுறானா, அந்த சோதனை வரும்போது பிறருக்கு நலன் நாடுறானா, அந்த சோதனை வரும்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விதித்த அந்த கட்டளைகளை கடமைகளை நிறைவேற்றுறானா அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். நம்ம எல்லா காலத்திலயும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் போது நாங்க நல்ல ஒரு இபாதத்துல இருக்கோம், நோன்பு பிடிச்சிருக்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், நாங்க மார்க்க விஷயத்த மக்களுக்கு மத்தியில எடுத்துட்டு போறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறோம், இது எல்லாம் நாங்க அப்ப செய்வோம் அப்படின்னு சொன்னால் அதை விரும்பல ரப்புல் ஆலமீன். ஆனா அதற்கான கூலி உண்டு. ஆனா அல்லாஹ் ரொம்ப விரும்புறது எதை, எதிர்பார்க்கிறது எதை, எதிர்பார்க்கிறதுனா என்ன, இறை நம்பிக்கையாளர்கிட்ட இன்ன ஒரு குவாலிபிகேஷன் இருக்கணும்னு அல்லாஹ் நினைக்கிறான். ஏன்னா அவன் கொடுக்க போற பரிசு மிக பிரம்மாண்டமானது. அப்ப அந்த பரிசுக்கு தகுதியை என்ன செய்யணும், அந்த பரிசுக்கான தகுதியோட அந்த அடியான் இருக்கணும் அப்படின்னு ரப்பு பார்க்கிறான். அப்போ அவன் ஏற்படுத்துகிற அந்த சோதனையின் போது இந்த நல்லறங்களை எல்லாம் செய்கிறானா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். அதைத்தான் அல்லாஹ் 67வது அத்தியாயத்துல 2வது வசனத்துல சொல்றான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். உங்களில் எவர் செயலால் மிக அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான், மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக்க மன்னிப்பவன் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்துகிற பொழுது நல்ல செயலை செய்யறோமான்னு நாம என்ன செய்யணும் பார்க்கணும். ஆனா நாம இன்றைக்கு சோதனைய நம்ம என்ன செய்யறோம், அளவிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நமக்கு ஒரு சோதனை ஏற்படுது, எனக்கு சோதனை இது எனக்கு ஏற்பட்டது என்னாலதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்னாலதான், நான் தான் இழுத்துக்கிட்டேன், நான் தான் இந்த பிரச்சனை காரணம், என்னாலதான் நடந்துச்சு, என்னோட முயற்சி தப்பு. ஆனா நம்முடைய தவறுகளை, நம்முடைய தவறான முயற்சிகளை நம்ம உணரணும், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை கொண்டு புலம்ப கூடாது. ஏண்டா, இது ரப்புல் ஆலமீன் ஏட்ல உள்ளது, நடந்துருச்சு, அதுல நாம என்ன பிழையை செஞ்சோமோ அந்த பிழைக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஏற்பட்ட சோதனைக்கு அல்லாஹ்விடத்துல என்ன செய்யணும், மீளுதலை என்ன செய்யணும், கேட்கணும். அதை விட்டுட்டு என்னாலதான் கூடாது. அதுக்கப்புறம் 2வது கட்டமாக என் தம்பியாலதான் நான் கெட்டேன், எங்கள் ஆத்தாவாலதான் நான் கெட்டேன், என் நண்பனாலதான் நான் கெட்டேன், இவனுக்கு செய்ய போய் தான் நான் கெட்டேன், அவனுக்கு செய்ய போய் தான் கெட்டேன்னு சொல்லி நமக்கு ஏற்படுகிற சோதனையில யாரையுமே கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடா, சேர்த்துடக்கூடாது. அப்படின்னா சோதனை எப்படி வரும், சோதனை எல்லா வழியிலையும் வரும். நமக்கு நண்பன் அல்லாஹ் சோதனையாக்குவான், நம்ம உறவுகளை சோதனையாக்குவான், நம்முடைய நட்பு வட்டாரத்தை சோதனையாக்குவான், அவங்களுக்கு நம்மள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனையாக்குவான். இப்படி இல்லாம ஆக்குகிற பொழுதுல நாம அல்லாஹ்விடத்திலேதான் என்ன செய்யணும், முறையிட்டு கொண்டே இருக்கணும். நாம செய்த தவறு அப்படின்னு நம்ம கல்பு சொல்லுகிற பொழுது தவறுக்காக அல்லாஹ்விடத்துல முதல்ல மன்னிப்பு தேடணும், ஏற்பட்ட சோதனைக்கு அல்லாஹ்விடத்துல மீளுதல் தேடணும். அதைத்தான் நாம என்ன செய்யணுமே தவிர சோதனையை அளவிட்டு நாம என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. அப்படி பார்க்கறதுனாலதான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால், சாதாரணமான ஒரு பிரச்சனைக்கு அல்லாஹ்வை அழைக்க மாட்டோம், பாரதூரமான பிரச்சனைக்கு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், கடல்ல
மிக பெருங்கொண்ட காற்று, புயல், அப்படி அலை உயரத்துல வரும்போதெல்லாம் என்ன செய்வான் மனிதன்? யாழ்லா யாழ்லாண்டு இஹ்லாஸோட சத்தம் வைக்கிறவன் கரைக்கு கொண்டு விட்ட உடனே என்ன சொல்லுவான்? நான் லைஃப் ஜாக்கெட் இருந்ததுனால தப்பிச்சேன், எனக்கு நீச்சல் தெரிய போய் தப்பிச்சேன், ஏன்னா என்னால 2 பேரை இழுத்துக்கிட்டு வர்றதுக்கான தாக்கத்துண்டு, அதனால இன்னும் 2 பேரை நான் என்ன செஞ்சேன், பொழைக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி தற்பெருமை என்ன செஞ்சிருவான்? வெளிப்படுத்திடுவான், ஆணவத்தை வெளிப்படுத்திடுவான். அல்லாஹ் தந்த ஆற்றலுக்கு, அல்லாஹ் தந்த வல்லமையால நான் கரை சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுக்குரு செய்யறவனா இருக்க மாட்டான். அது போலதான் பெருங்கொண்ட சோதனைகள் வரும்போது அல்லாண்டு அழைக்கிறவன் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்மளாம் அதெல்லாம் ஈஸியா கடந்து போயிடுவோம். நம்மளை மாதிரிலாம் யாரும் அதுல தாக்கத்தா இருக்க முடியாது, நம்மளை போல உறுதி யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அதாவது அல்லாஹ் கொடுத்த திறமைகளை கொண்டு என்ன செஞ்சிருவான்? இப்படி பெருமை அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். நம்ம அப்படியே நாம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், யார் இறை நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள சோதிக்க மாட்டேன்னு நினைக்கிறாங்களா, நாம அவங்கள என்ன செய்வோம்? நிச்சயமாக சோதிப்போம் அப்படிங்கிறான். அப்போ கண்டிப்பாக இந்த துன்யால நமக்கு சோதனை உண்டு. அது எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரும். அந்த வடிவத்தையும் நாம என்ன செய்ய முடியாது? முழுமையாக அறிஞ்சு விட முடியாது. அதே நேரத்தில் அளவிட்டும் பார்த்துட முடியாது. ஆனா சோதனை எனக்கு எது கஷ்டமா இருக்குதோ, எது மன அழுத்தத்தை கொடுக்குதோ, எது எனக்கு பெருங்கொண்ட சுமையா தெரியுதோ அது சோதனை தான். அப்ப அந்த சோதனையிலிருந்து மீளுவதற்கு அல்லாஹ்விடத்துலதான் முதல்ல என்ன செய்யணும்? சரணடையணும். அல்லாஹ்விடத்துலதான் சரண்டர் ஆகணும். அதுதான் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம நாம சில நேரங்கள்ல சாதாரணமா, நான் முதல் சொன்னல, சாதாரணமா நினைப்ப ஒரு சோதனைய அதுல நம்முடைய பெருமையை வெளிப்படுத்துறதுனால, இதெல்லாம் நான் அடிச்சிருவேன், கடந்துருவேன் வெளிப்படுத்துறதுனால அல்லாஹ் அதுல நமக்கு பெரிய புடிய போட்டுருவான். ஆனா பெருசா இருக்குமே, யா அல்லாஹ் என்ன நீ அதுல இருந்து பாதுகாத்துறியா, அல்லாஹ் இதுல என்ன நீ என்ன செஞ்சிடாத, புகுத்திராத, இதுல இருந்து என்ன மீளச்சே, இதோட மரணிக்க செய்த, புலம்புவான் அல்லாட்ட கடந்து மண்டாடுவான். அல்லாஹ் அதை லேசாக்கி விட்டுருவான். ஆனா சின்ன விஷயத்த பெருசாக்கி விடுவான். அப்போ இந்த இடத்துல நாம முழுசா நம்முடைய கல்வை அல்லாஹ்வின் பக்கமே வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத இது மாதிரி நடைமுறை நிகழ்வுல இருந்து நாம் என்ன செஞ்சிடலாம்? அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்த சஹாபாக்களும் நம்ம இன்றைக்கு பொருளாதார ரீதியான ஒரு சோதனையோ இல்ல வெவ்வேறு வெவ்வேறு சோதனைகள்ல நம்ம பெரிய அளவுல அப்படியே என்ன செஞ்சிடறோம்? மன உடைஞ்சு போயிடுறோம், அப்படியே ஓரமா உட்கார்ந்துடுறோம். ஆனா அந்த மக்கள் சஹாபாக்கள் வாழுகிற பொழுது அல்லாஹ் சொர்க்கம் என்று வாக்களிச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எத்தனை பெரிய சோதனைகளை என்ன செஞ்சிருப்பாங்க? அனுபவிச்சிருப்பாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை என்ன செஞ்சிருப்பாங்க? சந்திச்சிருப்பாங்க. ஆனா இன்றைக்கு பெரும்பான்மையாக நமக்கு சோதனைங்கிறது எப்படி அமையுது அப்படின்னு சொன்னால், நாங்க அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்க்கையில நடந்தோம்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி சில பிடிக்குள்ள போய் மாட்ட மாட்டோம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது ஏட்ல உள்ளது, அதுல மாற்று கருத்துல அது விதிதான், நசீபு அப்படின்ட்டு போயிடணும். இது அப்படி ஆயிருக்குமே இப்படி ஆயிருக்குமே நம்ம சொல்ல இயலாது. ஆனா நாங்க அல்லாஹ் சொன்ன மாதிரியே எங்களுடைய வாழ்க்கையில வியாபாரத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தா நம்ம தப்பிச்சிக்கலாம். ஆனா நம்ம சில நேரங்கள் என்ன செய்யறோம்? இப்லீஸுடைய சூழ்ச்சிக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம்? அடிமைப்பட்டு போயிடுறோம். அவனுடைய தோழனாக மாறி போயிடுறோம். நம்ம எடுக்கிற அது மாதிரி அல்லாஹ்வுக்கு மாற்றமான சில முடிவுகளால நம்ம பெருங்கொண்ட பிரச்சனைகளை என்ன செய்யறோம்? சந்திக்கிறோம். ஆனா சத்திய சஹாபாக்கள் அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்காகவும் அதை தங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்காகவுமே பெருங்கொண்ட சோதனைகளை என்ன செஞ்சாங்க? அனுபவிச்சாங்க. அதனால சொந்த மண்ணை விட்டு வேறொரு பூமியிலேயே வேறொரு நிலத்துல போய் என்ன செய்யறாங்க? வாழ்றாங்க. வெவ்வேறு தேசங்களுக்கு பயணிக்கிறாங்க. சொந்த வீட்டை விட்டுட்டு, சொத்து சுகங்களை விட்டுட்டு, குடும்பங்களை விட்டுட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருங்கொண்ட தரஜாவை அவங்களுக்கு கொடுக்கணும். வரலாறுகள்லேயே நாம் பார்க்கிறோம், வாழும்போது அல்லாஹ் சொர்க்கம் என்று என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். அப்போ அவங்களுடைய தியாகங்கள் எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய செயல்கள் அமல்கள்லாம் எப்படி இருந்திருக்கும்? எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மனம் உடைஞ்சு போவாதீங்க, மன உறுதியோட இருங்க. ஆனா நமக்கு அப்படி ஒரு பலகீனம் ஏற்படும். அந்த நேரத்துல 2 ரக்காத் தொழுவுங்க, அல்லாஹ்விடத்துல மண்டானுங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்க்குறோம், பெருங்கொண்ட நோய்களை கேள்விப்படுறோம். பொருளாதாரம் எங்க பார்த்தாலும் பொருளாதாரங்கிறது ஒரு பெருங்கொண்ட பிரச்சனையாவே இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு.
ஏன் அப்படின்னு சொன்னா சுயநலம் கொண்ட சிலராலேயே பலராலேயே பெருங்கொண்ட மக்கள் என்ன செய்யறாங்க, பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனையில எல்லாம் மனம் மட்டும் என்ன செஞ்சுறாங்க, உடஞ்சிடாதீங்க. மனச ராகத்தை வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் கண்டிப்பா தந்திருக்கிறத அல்லாஹ்வே என்ன செய்வான், போக்குவான். என் ரப்புல் ஆலமீன் எனக்கு இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் மீது உறுதியான தவக்குள் வைங்க. அல்லாஹ் இடத்துல மண்டாடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அந்த என்ன ஒரு சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதுல இருந்து உங்களுக்கு என்ன செய்வான், ராகத்தை தருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல சரணடைஞ்சி அவனிடத்திலே அவனையே சார்ந்திருந்து அவனிடத்திலேயே நாம செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கேட்டு அவனுக்காக இந்த உலகத்துல வாழ்ந்து அவனுக்காகவே வழிபட்டு அவனுக்காக மரணிக்கிற ஒரு பாக்கியத்தை என்ன செய்யணும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரியணும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித்து கல்வி அலா தீனிக். யா அல்லாஹ் இந்த மார்க்கத்துல இருந்து என்னுடைய கல்வை என்ன செஞ்சிடாத, தடம்பொருளை செஞ்சிட. இந்த மார்க்கத்தில் என்ன செய்ய, என்னுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்து. உள்ளத்தை புரட்டுறவன் அல்லாதான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்துல என்ன செய்யணும், நம்மை அல்லாஹ் நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் அதிகமா என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்ய, பாதுகாக்க, பொறுப்பேற்க போதுமானவனாக இருக்கிறான். வேறு ஒரு வீடியோவோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.